வணக்கம் நேர்களே. தமிழகத்தின் தொழில்துறை தொடர்ந்து இறங்குமுகமாக இருக்கிறது. இன்று ஒரு பத்திரிகை செய்தி ஆங்கில ஊடகத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, இப்பொழுது தேர்தல் நடந்து முடிந்த 4 மாநிலங்களில் 3 மாதத்துக்குள்ள வந்த இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு என்ன அப்படிங்கிறத இன்று அது ஆய்வு பண்ணி எழுத்துப்பூர்வமா அது பத்திரிகையில வெளியிட்டிருக்கிறது. 4 மாநிலங்கள் எவை? தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, புது சீஃப் மினிஸ்டர் வந்தார்ல, அதனால அதையும் சேர்த்துட்டு மேற்கு வங்காளம். இந்த 4 மாநிலங்களை இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு அது ஆய்வு செய்து எழுதியிருக்கு. அதுல பாருங்க, வெஸ்ட் பெங்கால் 400% அதிகமாயிருக்கு. கர்நாடகாவிலையும் அதே மாதிரி 100%க்கு மேல அதிகமாயிருக்கு. கேரளாவிலையும் அதே மாதிரி. தமிழ்நாட்டில் இந்த 3 மாசத்துல 75% இறங்குமுகம். அது எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னா, போன வருஷம் திமுக ஆட்சியில் இதே காலகட்டத்தில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது அப்படின்னு கணக்கு பண்ணியிருக்காங்க. இதே காலகட்டத்தில் திமுக கவர்மெண்ட்ல 48,000 கோடி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வந்திருக்கு. இப்போ இதே காலகட்டத்தில் தாவைக்க அரசு இந்த வருஷத்துல இந்த 3 மாசத்துல 75% கம்மியாகி வெறும் 25% தான் வந்திருக்கு உள்ள. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு பேர் அதிர்ச்சியான ரிப்போர்ட். ஏன்னா மாநில அரசுங்க இப்போ அவங்க எதுல அவங்க கவனம் இருக்குதோ இந்த தொழில்துறையில கவனம் இருக்கணும். இருந்தா தான் ரெவென்யூ அதிகமாகும், அதாவது உற்பத்தி அதிகமாகும், ஜிடிபி அதிகமாகும், கவர்மெண்ட்டுக்கு இன்கம் அதிகமாகும். அந்த இன்கம் அதிகமானதான் கவர்மெண்ட்டுக்கு வர சொல்ல கணக்குக்கு ஈஸியா இருக்கும், வேலை வாய்ப்பும் அதிகமாகும், மக்களுடைய சம்பளமும் அதிகரிக்கும். இன்னைக்கு வெளி மாநிலத்திலிருந்து இங்க ஏன் தமிழ்நாட்டுக்கு ஓடியாராங்க? அங்க 500 ரூபா சம்பளம்னா இங்க 1500 ரூபா சம்பளம் பத்தனா இருக்கு அப்படிங்கிறதுக்கு இங்க ஓடியாராங்க. இங்க 1500 ரூபா கொடுக்குற அளவுக்கு இங்க கெப்பாசிட்டி இருக்குன்னா அப்ப எவ்வளவு கொத்தனார் வேலைங்க நடக்கும். இப்போ இந்த போன ஆட்சி 1 ட்ரில்லியன் எக்கனாமிக் அப்படின்னு ஒரு கொள்கையை வகுத்து அதை அடையிறதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு என்னென்ன தேவைன்ட்டு கிட்டத்தட்ட 1 வருஷமா அதுக்கான ஆராய்ச்சி பணிகள்லாம் பண்ணி அதுக்கப்புறமா அதுக்கு 1 ட்ரில்லியன் எக்கனாமிக்கு அடையிறதுக்கு எப்படிப்பட்ட ஸ்கீமை வகுத்தாங்கன்னா, பரந்தூர் ஏர்போர்ட்டு, மகாபலிபுரம் ரோட்ல கட்டுறாங்க பார்த்தீங்களா, கலைஞர் பன்னாட்டு அரங்கம், இதெல்லாம் அதுக்கு சப்போர்ட்டு. இதெல்லாம் இருந்தாதான் ஒரு பெரிய கம்பெனி உள்ள ஆயிரக்கணக்கான கோடியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான். பண்ணா நிறைய வேலை வாய்ப்பு வரும். 1 ட்ரில்லியன் எக்கனாமிக்குன்னா இப்போ 1 லட்சம் கோடி. இப்போ தமிழ்நாட்டு வருமானம் எவ்வளோ தெரியுமா? 35 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு. இந்த ஜிடிபி கலெக்ஷன் பார்த்தீங்களா, 35 லட்சம் கோடி. இது எப்படி வளர்ந்து வந்ததுன்னா, நம்ம கலைஞர் 2011 ஆட்சி விட்டு இறங்குறார். அப்போ ஜிடிபி 7 லட்சம் கோடி, தமிழ்நாட்டு ஜிடிபி 7 லட்சம் கோடி. அதுக்கப்புறமா அதிமுக தொடர்ந்து 10 வருஷம் ஆட்சி செய்து 2021 அதிமுக ஆட்சி விட்டு போகும்போது அதனுடைய ஜிடிபி எவ்வளோ தெரியுமா? 17 லட்சம் கோடி. 7லேருந்து 10 வருஷத்துக்குள்ள அவங்க 17 லட்சம் கோடி, 10 லட்சம் கோடி அவங்க அதிகமாக்கி கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறமா திருப்பி டிஎம்கே வருது. 2021 ஸ்டாலின் அவர்கள் உள்ள வராங்க. 5 வருடங்க. 5 வருடத்துல ஜிடிபி எவ்வளோ உயர்த்தி காமிச்சாங்க? 35 லட்சம் கோடி. 17 லட்சம் கோடி இங்க இருக்கு, 35 லட்சம் கோடி இருக்கு. கிட்ட 2 மடங்கு. இந்த 2 மடங்கு நீங்க கிராஃப் லெவல்ல பாத்தீங்கன்னா 20% வரும். ஜிடிபி லெவல்ல பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே 12% அதிகம் வரும். அப்போ 35 லட்சம் கோடி கிட்டத்தட்ட 17லேருந்து 35 கோடி எப்படி கொடுக்க முடியும்? சும்மா வந்துருமா? அதுக்கு எவ்வளவு திட்டமிடுதல் வேணும், எவ்வளவு உழைப்பு வேணும், கண்காணிப்பு வேணும், ஒரு ட்ராக்கை கொண்டு போனோம், கரெக்டாக கொண்டு போனால் தான் அந்த எட்ஜை வர வைக்க முடியும். ஏன்னா 2031 1 ட்ரில்லியன் 1 லட்சம் கோடிக்கு மேலே போனோம். அந்த 35 லட்சம் கோடி இவங்க இவ்வளோ பிளான் பண்ணி கொண்டு வரப்போ தானே கொண்டு வந்தது. அப்போ அதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? முதலீடை உள்ள கொண்டு வரணும், நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும். அப்பந்தான் அந்த ஜிடிபி உயரும். எப்படி? இங்க இப்போ தூத்துக்குடியா, அங்கே ஒரு எக்கனாமிக் பூமை உருவாக்கணும். திருச்சியா, அங்கே ஒரு எக்கனாமிக் பூமை உருவாக்கணும். அதை மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஓசூர், கோயம்புத்தூர், சென்னை தேர்ந்தெடுத்து அங்கே எக்கனாமிக் பூமிகளை உருவாக்குனாங்க. கொண்டு வர தொழிற்சாலையாக கொண்டு போட்டாங்க. தொழிற்சாலை சும்மா வந்துருவானா? எல்லாம் சொல்கிறாங்க
கமிஷன் வாங்கிட்டு கொடுக்குறாங்கன்னு. அப்படிலாம் கிடையாதுங்க. இப்போ உள்ள ட்ரெண்டே வந்து பக்கத்து மாநிலங்கள்லாம் விழிப்பாக இருக்குது. எல்லா மாநிலம் எந்த தொழில் முதலீடு இங்கே வந்தாலும் இங்கேருந்து இங்கே பிடிச்சிட்டு இழுத்துட்டு போகிறான். குஜராத்துக்காரன் அவன் இழுத்துட்டு போகிறான். இப்படி கேம் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க மாநிலத்தை ஜிடிபியில் உயர்த்தணும், வேலைவாய்ப்பு அதிகம் கொடுக்கணும்னு போராடிட்டு இருக்காங்க. நல்ல விஷயம்தான். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு அவ்வளோ கம்பெனியை கொண்டு வருதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. பக்கத்தில் ஆந்திராவில் பாருங்க. ஆந்திராவில் இங்கே வந்தேன்னா முதலீடு பண்ண வந்தேன்னா உனக்கு வந்து நிலம் ஃப்ரீ. தமிழ்நாட்டில் ஒரு ஏக்கர் இடம் 10 லட்சம் கொடுக்குறாங்க சிப்காட்காரங்க. அவன் வந்து இடத்த ஆக்குபேட் பண்ணி 10 லட்சம் கம்பெனிக்காரனுக்கு கொடுக்குறான். அவன் ஃப்ரீயாக கொடுக்குறான். அங்கே போனால் இங்கே வருவானா? அங்கே தானே போவான். ஆனாலும் போக விடலை. அப்போ எந்த அளவுக்கு இவங்க அவனை மைண்ட் வாஷ் பண்ணியிருப்பாங்க. ஐயா, இங்கே கம்பெனி வச்சிங்கன்னா நாங்கள் வந்து இங்கே ஸ்கில், அதாவது மேன் பவர் இருக்குது, எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, நீங்கள் ஏற்றுமதி பண்ணிக்கலாம், இங்கேருந்து ரோடு படி போயிடலாம், அப்படி போயிடலாம், எல்லா வசதியும் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம், உள்கட்டமைப்பு நல்லா இருக்குது அப்படின்னு அவனை சொல்லி தான் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. அங்கே நீங்கள் போனீங்கன்னா எல்லாமே அவங்க இப்போ தான் செஞ்சிட்ருக்காங்க. உங்கள் தொழில் வந்து வளர்கிறதுக்கு நாளாகும். இங்கே வச்சிங்கன்னா இம்மிடியட்டாக நீங்கள் வந்து டக்குன்னு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணலாம், எல்லாம் செய்யலாம், இந்தியாவுக்குள்ளே எல்லா பகுதிக்கும் போக வழித்தடம் இருக்குது அப்படிலாம் சொல்லி தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே வர வச்சாங்க. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது. 12 லட்சம் கோடி ஒரு 5 ஆண்டு காலத்தில் 12 லட்சம் கோடி வர வச்சாங்க. இதுக்கு தான் எனக்கு அந்த அரசு இந்த விஷயத்தை நல்லா பண்ண, மற்ற எந்த விஷயம் நான் கவனிக்கல, இந்த விஷயத்தை அருமையாக பண்ணாங்க. அதனால தான் திரும்ப நான் வந்து இந்த டிஎம்கே தொழில்துறையில் அருமையாக செயல்பட்டுதுங்கிறதுக்கு நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இதில் மக்களுக்கு நல்ல விஷயங்கள், மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற விஷயங்கள், தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் உயரக்கூடிய விஷயங்கள். அதனால தான் திரும்ப நான் சொல்கிறேன். அது வந்து ஒரு 10% மக்களுக்கு தான் இது தெரியுது. ஏன்னா மற்றவங்களுக்கு எல்லாமே இதை தாண்டி என்ன இருக்குன்னு தெரியாது. ஒரு ஆட்சி மாறி ஒரு ஆட்சி வருதுன்னு இந்த ஆட்சி என்ன பண்ணுது, இந்த ஜிடிபியை உயர்த்துறானா, வேலை வாய்ப்பை கூட்டுறானா, தனிநபர் வார்த்தை உருவாக்குறானா அப்படிங்கிற விஷயத்த ஆராயதே கிடையாது. அவங்களெல்லாம் பற்றி கவலைப்படுறதே கிடையாது. அது தெரிஞ்சதுன்னா கரெக்டாக இவங்க அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்துருவாங்க. இதுதான் நமக்கு சரியான அரசாங்கம், இதுதான் நம்ம தனிநபர் வருமானத்தை உயர்த்தும், வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறத உணர்ந்துட்டாங்கன்னா அதை கரெக்டாக தெரிஞ்சிருப்பா. அதை உணராத பட்சத்தில் இவங்க ஈஸியாக ஏமாற்றி யாருனாலும் உள்ளே வந்துடுவாங்க. நான் தைவான், சவுத் கொரியா, ஜப்பானு அது மாதிரி முதலீடு செய்ய வர்ற கம்பெனிங்க எல்லாமே நம்மளுடைய பட்ஜெட்டை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி பார்ப்பாங்க. இவங்க என்ன தொழில்துறைக்கு இவங்க கூட லிங்க் வச்சுக்கலாமா, இவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அதில் ஒன்றும் இல்லைன்னா வரமாட்டான். ஒரு தொழில்துறையை ஊக்குவித்து நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி ஜிடிபியை உயர்த்தி வருமானத்தையும் உயர்த்தணும் அப்படிங்கிற கொள்கை இருந்ததுன்னா அதுக்கு விமான நிலையம் தேவை, அதுக்கு பரந்தூர் விமானம் தேவை. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் புது விமானங்களை அமைக்கணும். ஓசூரில் விமான நிலையம் தேவை, எல்லாம் இருக்குது. ஆனால் அதை பற்றி இந்த அரசு பேசவே இல்லை, சைலண்டாக இருக்குது. ஒரு ட்ரெயினுக்கு இன்ஜின் மாதிரி தான் நான் சொல்கிற இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே. ஸோ அதுலேயே கவனம் செலுத்தாத போது இது போக எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்கும். நாளைக்கு இந்த இளைஞர்கள் இந்த அரசை நம்பி ஓட்டு போட்டிருக்கிறாங்க, வேலை வாய்ப்பு கொடுப்பாரு, நல்லா நமக்கு செய்வார்னு சொல்லி. கண்டிப்பாக இளைஞர்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இப்படியே போச்சுன்னா நம்ம வளர்ச்சி பின்னோக்கி போவோம். இப்படியே சுற்றி 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் பின்னோக்கி போயிடுவோம். நம்ம பக்கத்தில் இருக்க மாநிலங்கள் நாம் அங்கே போய் வேலை செஞ்சால் சம்பளம் அதிகம் கிடைக்கும். ஏன்னா அவன் ஜிடிபி அதிகமாக இருக்கும், வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இங்கே வேலை செஞ்சால் 1000 ரூபானா அங்கே வேலை செஞ்சால் 2000 1500 கிடைக்குன்னா நம்ம மக்கள்லாம் அங்கே தான் ஓடுவாங்க. நம்ம தமிழ்நாடு வெறும் காடாயிரப்போ